இன்ஃபோசிஸோட ஒரு ஷேரோட விலை கிட்டத்தட்ட 1500 ரூபா. ஆனா MRF ஓட ஒரு ஷேரோட விலை கிட்டத்தட்ட 1,58,000 ரூபாய். நம்ம என்ன நினைச்சுக்கோனா இந்த 1,58,000 ரூபாய் இருக்கிற MRF ஷேர் தான் ரொம்ப காஸ்ட்லின்னு நினைச்சுக்கிறோம். ஆனா உண்மை என்னன்னா அது எப்படி? காஃபி டே அதோட ஒரிஜினல் வேல்யூல இருந்து கிட்டத்தட்ட 70% டிஸ்கவுண்ட்ல இப்போ போயிட்டு இருக்குங்க. நம்ம இப்போ ஒரு ஷேரை வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வாங்குறது அதோட ரியல் வேல்யூ அந்த ரேட்லேயே நம்ம வாங்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா அப்படி வாங்கவே முடியாது. பல நேரங்களில் சில நேரங்களில் அந்த ரியல் வேல்யூவை விட கம்மியாக டிஸ்கவுண்டட் ப்ரைஸ்லையும் கிடைக்கும். இதெல்லாம் எதனால் நடக்குது? படித்தவங்க, படிக்காதவங்க, இன்ஜினியர்ஸு, டாக்டர்ஸு, ஏன் கார்ப்பரேட் கம்பெனியில் வேலை பார்க்குறேன்னு சொல்கிறவங்களுக்கு கூட நிறைய பேருக்கு ஒரு ஷேரோட விலை அது அதிகமாக கம்மியாக, அது ஏன் ஒருவேளை ப்ரீமியமாக இருக்குது இல்லைனா ஏன் டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் கிடைக்குது அப்படிங்கிறதே புரியுறது இல்லைங்க. என் கூட பழகின அந்த மாதிரி நிறைய பேருக்கிட்ட நான் பார்த்துருக்கேன். 40 ரூபாய்க்கும் கம்மியான ஷேர்ஸ் வாங்கினா தான் சீப்பு, அதுதான் விலை ஏறும். 1000 ரூபா ஷேர்லாம் வந்து விலை அதிகம், அதெல்லாம் ஏறாது. இந்த மாதிரி ஒரு லாஜிக் இல்லாமல் பேசுகிற நிறைய படித்தவங்களே இருக்காங்க. ஒரு ஷேரோட வேல்யூவை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம உள்ள போய் நீங்க பார்க்கும்போது ஒரு ஷேரை வாங்கும்போது அந்த கிராஃப்ல மேலையும் கீழையும் ஓடிக்கிட்டே இருக்கு. நம்ம வாங்கக்கூடிய அந்த ரேட் இருக்குல்ல, அந்த ரேட்டு ரியல் வேல்யூக்கு நம்ம வாங்குறோமா, அதாவது புக் வேல்யூக்கு நம்ம வாங்குறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூக்கு நம்மளால வாங்கவே முடியாது. கிட்டத்தட்ட நல்ல ஷேரை ப்ரீமியம் கொடுத்து வாங்குவோம். சில நேரங்களில் ஒரு மோசமான சிச்சுவேஷன் அந்த கம்பெனி இருந்துச்சுன்னா டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல நமக்கு கிடைக்கும். ஸோ ஒரு ஷேரை நம்ம வாங்கும்போது அதனுடைய மதிப்பு என்ன, அந்த மதிப்புக்கு காரணங்கள் என்ன அப்படிங்கிறதுலாம் ரொம்ப சாதாரண விஷயங்க, ஈஸியாக சொல்லித்தரேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்க. இந்த வீடியோவில் மார்க்கெட் வேல்யூவேஷன், நெட்வொர்த், கரண்ட் பிரைஸ், அப்புறம் புக் வேல்யூ, இது எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு உபயோகமாக இருக்கக்கூடிய பிரைஸ் பார் புக், இந்த விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதெல்லாம் புரிஞ்சிருச்சுன்னா இந்த ஷேரோட விலையை பார்த்துட்டு இந்த ஷேரோட விலை சீப்பாக இருக்குது, 40 ரூபானா சீப்பு, 1.5 லட்ச ரூபானா காஸ்ட்லி அப்படின்னு எந்த ஒரு புரிதலும் இல்லாமல் ஒரு ஷேரை பற்றி நம்ம இனிமேல் யோசிக்க மாட்டோம். அந்த ஷேரோட மதிப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரெஸ்டாரண்ட்டோட மொத்த மதிப்பு என்ன? ஒரு நல்ல ரன் ஆகிக்கிட்டு இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட், அதனோட மொத்த மதிப்பு என்ன அப்படின்னா அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் கிட்ட நம்ம இந்த கொஸ்டினை கேட்டோம்னா அவர் ஈஸியாக சொல்லிடுவார். எப்படி சொல்லுவார் அப்படின்னா, ஒருவேளை அது சொந்த நிலமா இருந்தால் அந்த நிலத்தோட மதிப்பு எவ்வளோ அப்படின்றது போட்டுருவார். ஒரு 3 கோடி ரூபா நிலம், பில்டிங் நான் கட்டியிருக்கேன், ஒரு 1.5 கோடி ரூபாய்க்கு கட்டியிருக்கேன், 4.5 கோடி. அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே பண்ணியிருக்க இன்டீரியல்ஸ் அது இது எல்லாம் சேர்த்து, அப்புறம் கிச்சனில் தேவையான யூட்டிலிட்டிஸ், அந்த யூட்டன்சில்ஸு, அதுக்கப்புறம் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் ஆட் பண்ணி மொத்த மதிப்பு வந்து 6 கோடி ரூபாங்க என்னோட ரெஸ்டாரண்ட்டோடைய இன்னைக்கு மொத்த மதிப்புன்னு சொல்லுவார். இதுதான் நெட்வொர்த். அந்த மொத்த அந்த ரெஸ்டாரண்ட்டோட நெட்வொர்த் என்ன அப்படின்னு கேட்டால் 6 கோடி அப்படின்னு அவர் சொல்கிறார்ல. எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ணி பேங்க்ல இருக்கிற பணம், அதுக்கப்புறம் அவருக்கு யாரெல்லாம் கடன் கொடுக்கணும், இவர் யாருக்கு திரும்ப ரீபே பண்ணணும், எல்லாத்தையும் கழிச்சுட்டு இப்போ என்னோட மொத்த மதிப்பு 6 கோடி இல்லைனா 7 கோடி அப்படின்னு சொல்ல முடியும். கரெக்டா? இது பேர் தான் நெட்வொர்த். ஆனால் இதே விஷயம் இந்த கம்பெனி லிஸ்ட் ஆயிடுச்சு, அதாவது பப்ளிக் வாங்குற அளவுக்கு, அந்த ஷேர்ஸ் வாங்குறவங்களுக்கு பப்ளிக்லி லிஸ்ட் ஆகும்போது அந்த கம்பெனிக்கு ஒரு மதிப்பு இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து இதே 6 கோடியா இருக்காது. அது என்னவா மாறும் அப்படின்னா ஜென்ரலா மக்களோட பர்செப்ஷன், மக்கள் வந்து பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒருத்தர் என்ன நினைப்பாங்க, இந்த கம்பெனி ஓடாத கம்பெனி நினைப்பாங்க, இன்னொருத்தர் என்ன நினைப்பாங்க, இந்த செம்ம கூட்டம் வரும், இது செம்ம கம்பெனி அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னா இந்த 6 கோடி ரூபாங்கிறது அவரோட நெட்வொர்த். இந்த மொத்தமாக பப்ளிக்கோட பெர்செப்ஷன் எல்லாம் சேர்ந்து சில நேரங்களில் அதனோட மார்க்கெட் வேல்யூ அப்படிங்கிறத வந்து 12 கோடி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அவரே சொல்றாரு என்னோட மொத்த மதிப்பு 6 கோடின்னு. அவரோட புக்ஸ்லேயே ரெகுலராக வரும், ஒவ்வொரு குவார்டர்லி ரிசல்ட்லையும் அவங்க சொல்லுவாங்க. அது பப்ளிக்லி லிஸ்டட் ஆயிடுச்சுன்னா என்னுடைய மொத்த சொத்து மதிப்பு அப்படின்னு சொல்கிற மாதிரி என்னோட மொத்த நெட்வொர்த் 6 கோடி இல்லைனா 7 கோடின்றத ஒவ்வொரு குவார்ட்டர்லிக்கும் அது என்ன மாறுதோ அதை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, நம்ம எல்லாரும் பார்க்க முடியும் நெட்டில். அப்போ இது லிஸ்ட் ஆகும்போது என்ன ஆகுனா இனிமேல் அவரோட நெட்வொர்த்து இங்கே பேச மாட்டாங்க. எதை பேசுவாங்கன்னா அவரோட மார்க்கெட் வேல்யூன்னு சொல்லுவாங்க. அந்த மார்க்கெட் வேல்யூ அப்படிங்கிறதுனா மார்க்கெட்டாக என்ன, பப்ளிக் எல்லாரோட ஒப்பீனியன் எல்லாம் கலெக்டிவ் ஒப்பீனியன் சேர்ந்து அதை நிர்ணயம் பண்ணோம். எப்படி நிர்ணயம் பண்ணோம்? நிறைய பேர் வந்து ஒருவேளை இது சூப்பர் கம்பெனி நல்லா வரும்னு நினச்சாங்கன்னா அதை வந்து 12 கோடி மதிப்பீடு சொல்லுவாங்க. இல்லை நிறைய பேரோட ஒப்பீனியன் இது வந்து பெரிய கம்பெனி இல்லை, இது சரியாக ஓடாதுன்னா 3 கோடி 4 கோடின்னு கூட சொல்லுவாங்க. அந்த ஓனரே சொல்லியிருப்பாரு என்னோட கம்பெனியோட மதிப்பு 6 கோடின்னு. ஆனால் இப்போ பப்ளிக், ஜென்ரல் பப்ளிக் தான் கலெக்டிவாக சேர்ந்து டிசிஷன் எடுக்கிற மாதிரி அந்த மார்க்கெட் வேல்யூயை நிர்ணயம் பண்ணுறாங்க. ஸோ நெட்வொர்த் அப்படிங்கிறது அந்த கம்பெனி அவங்களோட மொத்த அசெட்டையும் அவங்களே நிர்ணயம் பண்ணுற வேல்யூ. மார்க்கெட் வேல்யூவேஷன் அப்படி சொல்கிறாங்கல்ல, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்களோட
ஒப்பீனியன், எல்லா கலெக்டிவ் ஒப்பீனியன் சேர்ந்து நிர்ணயம் பண்றது தான் இந்த மார்க்கெட் வேல்யூ அப்படிங்கிறது. அப்ப இந்த மார்க்கெட் வேல்யூ அப்படிங்கிறது நம்ம பார்த்திருப்போம். ஒரு ஷேரை நீங்க கிளிக் பண்ணதுமே ஒரு கிராஃப் ஓடும். அந்த கிராஃப்ல மார்க்கெட் ஓபன் ஆனதுல இருந்து க்ளோசிங் வரைக்கும் ஈவினிங் 3:30 இந்த டைம்குள்ள பாத்தீங்கன்னா அந்த கிராஃப் மேலேயும் கீழேயும் போய்கிட்டே இருக்கு. ஏன் மேலேயும் கீழேயும் போகுது? திடீர்னு அந்த ஷேர் காலையில ஒரு 10 மணிக்கு இப்போ ஒரு உதாரணத்துக்கு 102 ரூபான்னு காட்டிக்கிட்டு இருக்கு. மதியம் 2 மணிக்குள்ள 102 ரூபா காமிச்சது 78 ரூபான்னு காட்டுது. அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்தோம்னா அது திரும்ப 140 ரூபான்னு கூட காட்டுது. ஸோ இது ஏன் இப்படி ஃபிளக்சுவேட் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களோட பெர்செப்ஷன் எவ்ரி செகண்டுக்கு மாறிக்கிட்டே இருக்கு. ஆனா உண்மை என்னன்னா இப்போ அந்த ஓனர்கிட்டயே நம்ம உங்க அக்கௌண்ட்ஸை மொத்தமா நெட்வொர்க் எல்லாம் போட்டு டெய்லி வித்துக்கிட்டே இருக்குல்ல, டெய்லி வியாபாரம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ டெய்லி ப்ராஃபிட்டோ லாஸோ மாறிக்கிட்டே இருக்கும் இல்லையா? அப்ப ஒவ்வொரு குவார்டர்லிக்கு ஒரு தடவை தான் அவங்க அவங்களோட மொத்த மதிப்பு என்ன அப்படிங்கறத எவாலுவேஷனே பண்ணுவாங்க. அப்ப குவார்டர்லி ஒன்ஸ் தான் இந்த நெட்வொர்க்ன்றது ஒன்னு அதிகரிக்கும் இல்லைன்னா குறையும். ஏன்னா அவங்களே 3 மாசத்துக்கு ஒரு தடவை தான் அதனோட ரியல் மதிப்பு என்னன்றதே புக்ல அவங்க சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் எல்லாரும் சேர்ந்து உட்காந்து எதை வாங்கணும் எதை வித்து 3 மாசத்துல எங்க லாபம் வந்துச்சு எங்க நஷ்டம் வந்துச்சுன்னா அந்த புக்கை ரெடி பண்ணி அவங்க ஃபைல் பண்றதுக்கு 3 மாசத்துக்கு ஒரு தடவை தான் பண்ண முடியும். கரெக்டா? அப்ப போன மாசம் இப்போ ஒருவேளை 6 கோடி ரூபாய் மதிப்பு இருக்கு, நல்ல வியாபாரம் நடந்திருக்கு. 3 மாசம் கழிச்சு இப்ப ஆடிட்டரும் அக்கௌண்ட்ஸ் டீமும் உட்காந்து வேலை பார்த்து கண்டுபிடிச்சாங்கன்னா என்ன புரிஞ்சுவாங்க, இந்த மாசம் ஒரு 15 லட்சம் கூடி இருக்கு. அப்ப என்னோட நெட்வொர்க் போன குவார்டர்லியில 6 கோடி, இந்த குவார்டர்லியில 6 கோடி 15 லட்சம் அப்படின்னு டிக்ளேர் பண்ணுவாங்க. கரெக்டா? சோ 3 மாசத்துக்கு ஒரு தடவை தான் அந்த கம்பெனியோட எம்டிக்கு அவரோட இன்னைக்கு சொத்து மதிப்பு என்னன்றது புரியும், நெட்வொர்க் என்னன்றதே புரியும். அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் ஷேரோட விலை ஏன் ஒவ்வொரு செகண்டுமே ஏறி இறங்குது அப்படிங்கிறது இந்த நெட்வொர்க்கிற்கும் அதுக்கும் டைரக்டா எந்த சம்பந்தமும் கிடையாது. ஏன் ஏறி இறங்குதுன்னா மக்களோட பெர்செப்ஷன் இருக்குல்ல, அதாவது சில நேரங்களில் சில பேர் இந்த கம்பெனி இந்த ரேட்டு கிடைக்கிறது சீப்னு சொல்லி வாங்குறான், அப்ப அது மேலே ஏறுது. இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு இல்ல இந்த செக்டாருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, அதனால வித்துருவோம் இன்னொருத்தன் விற்கிறான், அதனால இறங்குது. ஸோ மக்களோட பெர்செப்ஷனால தான் ஒரு ஷேரோட விலை மேலேயும் கீழையும் ஏறி இறங்குது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அப்ப நம்ம வாங்குறோமே, இன்னைக்கு திடீர்னு போய் நீங்க ஏதோ ரேட்ல வாங்குறீங்க, நீங்களோ யாரோ, நம்ம வாங்கும் போது அதனுடைய ரியல் வேல்யூ இருக்கே, இப்ப அவரோட மொத்த சொத்து மதிப்பு அப்படின்றது அந்த நெட்வொர்க். அப்ப அந்த நெட்வொர்க் ஒருவேளை 6 கோடினா மொத்தமா எத்தனை லட்சம் ஷேர் அது டிவைட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு அப்ப ஒரு ஷேரோட விலையை கால்குலேட் பண்ணிடலாம். கரெக்டா? இப்போ 1 லட்சம் ஷேர்னு வச்சுக்கோங்களேன், மொத்த மதிப்பு 6 கோடி, அதை டிவைட் பண்ணீங்கன்னா அப்ப ஒரு ஷேரோட மதிப்பு மேபி 6 ரூபாயோ 60 ரூபாயோ ஏதோ ஒரு நம்பர் வருது. இதுதான் அதனுடைய ஒரிஜினல் புக் வேல்யூன்னு சொல்றது. ஆனா இப்ப நீங்க ட்ரேட் ஆகுது, என்ன விலைக்கு நம்ம போய் வாங்க முடியுது அப்படிங்கறத பார்த்தோம்னா இதே அந்த ஒரு ஷேர் அவங்களே டிஸ்க்ளோஸ் பண்ணாங்கல்ல, என்னோட இன்னைக்கு ஒரு ஷேரோட மதிப்பு 6 ரூபா அப்படின்னு அவங்க டிக்ளேர் பண்றாங்க. எவ்ரி குவார்டர்லி பண்ணணும். அவங்க எப்படி என்னோட மொத்த நெட்வொர்க் என்னோட மொத்த சொத்து மதிப்பு அப்படிங்கிறது 6 கோடின்னு டிக்ளேர் பண்றாங்களோ அதை மொத்த எவ்வளவு ஷேர்ஸ் அதை டிவைட் பண்ணாங்களோ அதை வச்சு என்னுடைய ஒரு ஷேரோட இன்றைய மதிப்பு அப்படின்னு ஒவ்வொரு குவார்டர்லி ஒன்ஸும் டிக்ளேர் பண்ணுவாங்க. அந்த ஷேரோட வேல்யூ 6 ரூபான்னு காட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இன்னைக்கு போய் பார்த்தோம்னா அது 12 ரூபா 30 காசு இல்லைன்னா 11 ரூபா இப்படின்னு ஒரே நாள்ல அதனோட பிரைஸ் மாறி இருக்கிறதுக்கு காரணம் மக்களோட பெர்செப்ஷன். அதுக்கும் இந்த ரியல் வேல்யூன்னு சொல்லப்படுற நெட்வொர்க்ங்கிறது ரியல், அதே மாதிரி ஒரு ஷேரோட மதிப்பு அப்படிங்கறத புக் வேல்யூன்னு சொல்லுவாங்க, அதுவும் ரியல் டேர்ம்ஸ்ல. ஆனா மக்களோட பெர்செப்ஷன்ல தான் நம்ம ஒரு ஷேரை வாங்கவும் முடியும், ஒரு ஷேரை விற்கவும் முடியும். நம்மளால போயிட்டு என்னங்க உங்களோட ரியல் வேல்யூ இவ்வளவுதானே இருக்கு, ஒரு ஷேரோட மதிப்பு நீங்க 6 ரூபா தானே சொல்றீங்க, ஏன் 12 ரூபாய்க்கு இது விற்குது கேட்க முடியாது. யாரா இருந்தாலும் அந்த ரேட்டுக்கு தான் நம்ம வாங்கி ஆகணும், இல்லைன்னா நம்ம அந்த ரேட்டுக்கு தான் வித்தாகணும். அது எதை வச்சு நிர்ணயம் பண்ணுதுன்னா ஜெனரல் பெர்செப்ஷன். மக்கள் என்ன இந்த கம்பெனியை மதிப்பிடுறாங்களோ அதை பொறுத்து அதனுடைய மார்க்கெட் வேல்யூன்னு ஒன்று ஏறும். இந்த நெட்வொர்க்கு கிடைக்கக்கூடிய ஒரு பிரீமியமோ இல்லைன்னா டிஸ்கவுண்டோ அதுதான் மார்க்கெட் வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்லப்படுறது. அதே மாதிரி ரியல் புக் வேல்யூ அப்படின்னு இருக்குல்ல, அதை விட ஒருவேளை பிரீமியமாவும் போகும் இல்லைன்னா டிஸ்கவுண்டட் பிரைஸ்லயும் அந்த ஒரு ஷேரோட மதிப்பு அப்படிங்கிறது தான் புக் வேல்யூன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு ஷேரோட மதிப்பு பிரீமியமாவும் போகலாம் இல்லைன்னா கம்மியாவும் போகலாம். அதுதான் நம்ம கரண்ட் பிரைஸ். நம்ம மார்க்கெட்ல அந்த கம்பெனி பேரை டைப் பண்ணது ஒரு கிராஃப் போடுது, அதுல இன்னைக்கு 12 ரூபா 10 காசுன்னு கடத்துல அதான் கரண்ட் பிரைஸ். அந்த பிரைஸ்க்கு தான் நம்ம வாங்க முடியும். இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த பிரைஸ் பர் புக் வேல்யூ அப்படின்னு ஒரு ரேஷியோ கொடுத்துருப்பாங்க. P/B, P ஃபார் பாண்டிச்சேரி, B ஃபார் பாம்பே, பிரைஸ் பார் புக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரேஷியோ அப்படிங்கிறது ஈக்குவல் டு 1 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம்? நெட்வொர்க்கும் மார்க்கெட்ல மக்கள் எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ற அந்த மார்க்கெட் வேல்யூவேஷன் இருக்குல்ல, ரெண்டும் ஈக்குவலா இருக்குன்னு அர்த்தம். சரியா?
அப்படி ரெண்டும் ஈக்குவலாக வரது வந்து 9 கிரகமும் ஒரே நேர்கோட்டில் சந்திச்ச மாதிரி அது ரொம்ப அதிசயம். வரலாம், ஆனால் ரொம்ப அதிசயம். சரிங்களா? ஏன்னா அந்த கம்பெனி டிஸ்க்ளோஸ் பண்ண வேல்யூவும் நான் இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அந்த கம்பெனியில் ஒரு ஷேரோட மதிப்பு ட்ரேட் ஆகிக்கிட்டே இருக்கல. அது நான் சொன்ன பெர்செப்ஷன், மக்களோட எண்ணங்களை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும் எவ்ரி செகண்ட். அது கரெக்டாக அலைன் ஆகிறது ரொம்ப கஷ்டம். சில நேரங்களில் வரலாம். ஸோ இந்த நெட்வொர்த்தும் மார்க்கெட் வேல்யூ ரெண்டும் சேமா ஏதோ ஒரு நேர்கோட்டில் வந்துச்சுன்னா அப்போ இந்த P/B ஈக்குவல் டு 1 அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி தாங்க இந்த P/B ஈக்குவல் டு 1 அப்படின்னா அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணுறாங்களே என்னோட ஒரு ஷேரோட மதிப்பு, அதுக்கு பேர் புக் வேல்யூ. அது இன்னைக்கு 6 ரூபா அப்படின்னு அந்த கம்பெனி இந்த குவார்டர்லிக்கு டிக்ளேர் பண்ணுது. என்னோட ஒரு ஷேரோட மதிப்பு 6 ரூபா, என்னோட மொத்த நெட்வொர்த் வந்து 6 கோடி. இது ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். அப்படின்னு அவங்க டிக்ளேர் பண்ணுறாங்க. ஓகேயா? அப்போ இந்த P/B ஈக்குவல் டு 1னா அந்த இப்போ ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு பாருங்க, அங்கே நம்ம வாங்குற ப்ரைஸும் கரெக்டாக 6 ரூபா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா இங்கே நமக்கு புக் வேல்யூ அவங்க 6 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த P/B ஈக்குவல் டு 1 இருக்கிற நேரத்தில் புக் வேல்யூவும் நம்ம போய் வாங்கக்கூடிய ப்ரைஸ், அதாவது கரண்ட் ப்ரைஸும் ஒன்றா இருக்கும். அங்கே கரண்ட் ப்ரைஸ் நீங்கள் 6 ரூபாய்க்கு வாங்குறீங்க, இந்த புக் வேல்யூ 6 ரூபான்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ப்ரைஸ் பர் புக் ஈக்குவல் டு 1. ஸோ அந்த கம்பெனி டிஸ்க்ளோஸ் பண்ண ப்ரைஸ்லேயே ஒருத்தர் வாங்கினா அதுக்கு பேர் அந்த ப்ரைஸ் பர் புக் ஈக்குவல் டு 1 அப்படின்னு இருக்கும். ஒருவேளை கம்பெனி டிஸ்க்ளோஸ் பண்ண பிரைஸ் வந்து 6 ரூபா, ஆனா இன்னைக்கு 12 ரூபாயில ட்ரேட் ஆயிருக்குன்னா இந்த P/B ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்லுவாங்க. சில நேரங்களில் ஏதோ ஒரு கம்பெனி ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில இருக்கு, ஏதோ ஒரு காரணத்துக்காக இவங்க வந்து என்னோட புக் வேல்யூ ஈக்குவல் டு 6 ரூபான்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அங்க ட்ரேட் ஆகிற பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் 3 ரூபாய்க்கு கூட ட்ரேட் ஆகும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்ப P/B ஈக்குவல் டு 0.5 அப்படின்னு அர்த்தம். இப்போ MRF ஒரு ஷேரோட மதிப்பு 1,58,000 அப்ராக்சிமேட்டா. அப்படின்னா இன்னைக்கு தேதியில் அதோட P/B ஈக்குவல் டு 3.62. ஓகேயா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனோட நெட்வொர்த் வந்து 3.62 டைம்ஸ் கம்மியா இருக்கு. அதாவது நெட்வொர்த், அவங்களோட நெட்வொர்த் வந்து வெறும் 18,500 தான். ஆனா அவங்களோட மார்க்கெட் வேல்யூ பாத்தீங்கன்னா இன்டூ 3.62 டைம்ஸ் இருக்கு. அதாவது 67,300 crores அப்படின்னு இருக்கு. சரியா? அப்ப இதே தான் இந்த P/B அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப் வந்து நெட்வொர்த் வெர்சஸ் மார்க்கெட் வேல்யூவேஷன் இல்ல மார்க்கெட் கேபிட்டல், அதுக்கும் இதே P/B தான். அப்புறம் புக் வேல்யூ வெர்சஸ் கரண்ட் வேல்யூ, இன்னைக்கு நம்ம வாங்குறோமே ஒரு பிரைஸ், அதுக்கும் இதே P/B ரேஷியோ தான். சரியா? அப்ப இன்னைக்கு 1,58,000க்கு நம்ம ஒரு MRF ஷேரை நம்ம போய் வாங்குறோம்னு வச்சுக்கோங்க. நம்மளால அதுக்கு அங்க மார்க்கெட்ல என்ன ட்ரேட் ஆகுதோ அந்த பிரைஸுக்கு அந்த நிமிஷம் அந்த செகண்டுக்கு தான் என்ன விற்கிதோ அதுக்கு தான் நம்மளால வாங்க முடியும் இல்லையா? அப்ப நீங்க அந்த பிரைஸ்ல நம்ம வாங்குறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பிரீமியமா 3.62 டைம்ஸ் நம்ம கொடுக்குறோம். ஸோ புக் வேல்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா 43,600 தான். அப்ராக்சிமேட்டா 43,600 தான் MRF ஓட புக் வேல்யூ, அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ண வேல்யூ. அதாவது என்னோட ஒரு ஷேரோட மதிப்பு 43,600 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம வாங்குற பிரைஸ் வந்து நம்மளால அப்ராக்சிமேட்டா அந்த 1,58,000 தான் வாங்க முடியும் இன்னைக்கு நீங்க வாங்குறதா இருந்தா. ஸோ இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இன்ஃபோசிஸ் அதனோட ஒரு ஷேரோட மதிப்பு அப்ராக்சிமேட்டா 1,480 ரூபாங்க. ஒரு ஷேரோட மதிப்பு வெறும் 1,480 ரூபா. ஆனா MRF ஓட ஒரு ஷேரோட மதிப்பு 1,58,000. அப்போ என்ன நினைச்சுக்குவாங்கன்னா ஒரு சாமானியர், அதாவது நான் சொன்ன இன்ஜினியர் டாக்டர் படிச்ச சாமானியர், என்ன சில பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா 1,58,000 விற்கிதுன்னா அதுதான் பெரிய கம்பெனி அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம MRF வந்து வெறும் 18,500 கோடி தான் அதனோட மொத்த நெட்வொர்த். ஆனா இன்ஃபோசிஸோட நெட்வொர்த் பாத்தீங்கன்னா 1,00,000 கோடிக்கும் அதிகம். அப்ப எது பெரிய கம்பெனி? பெரிய கம்பெனிங்கிறது இன்ஃபோசிஸ் தான். அது மட்டும் இல்லாம பிரீமியம் இருக்குல்ல, நான் சொன்னேன் அந்த P/B பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 டைம்ஸ் இன்ஃபோசிஸ் நம்ம எவ்வளோ ரூபாய்க்கு கொடுத்து வாங்குறோம்? 1,500 ரூபா தான் நீங்கள் இன்னைக்கு ஒரு ஷேர் வாங்குறீங்க. ஆனால் நீங்கள் கொடுக்குற ப்ரீமியம் எவ்வளோ தெரியுமா? 6 மடங்கு அதிகம் கொடுத்து வாங்குறோம். அவங்க புக் வேல்யூ அப்படிங்கிறது கிட்டத்தட்ட வெறும் 250 ரூபா தான். 250 ரூபா இருக்கக்கூடிய அந்த புக் வேல்யூ, அதாவது கிட்டத்தட்ட ரியல் வேல்யூ. ஆனால் நம்ம வாங்குற பிரைஸ் 6 மடங்கு அதிகம், 1,500. அப்போ அது காஸ்ட்லியா? இல்லைனா 1,58,000 ரூபாய்க்கு வாங்குறோம், ஆனால் நம்ம கொடுக்குற ப்ரீமியம் அப்படிங்கிறது 3.62 டைம்ஸ் தான். ஸோ இதெல்லாம் வந்து நிறைய ஃபேக்டர்ஸ்னால நிர்ணயப்படுது. நான் சொன்ன மாதிரி ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா மக்களோட பெர்செப்ஷன் எல்லா நேரமும் கரெக்டாக தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. சில நேரம் தப்பாகவும் ஆகும். சரியா? சில நேரங்களில் மக்கள் கலெக்டிவ் அந்த முடிவு வந்து அந்த கம்பெனி மேலே கொஞ்சம் கம்மியான ஒரு நம்பிக்கை இருக்கலாம், ஆனால் கம்பெனி உண்மையிலே நல்லாவும் பெர்ஃபார்ம் பண்ணலாம். இது தலைகீழவும் நடக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம மனசில் அக்கௌண்ட் பண்ணி தான் ஒரு ஷேரை வாங்கணும். ஒரு ஷேரோட வெறும் விலையை பார்த்துட்டு
ரூபாய்க்கு கம்மியாக இருக்குது, ஸோ இது வந்து ரொம்ப சீப்பு. 1.5 லட்ச ரூபா இருக்குது, இது ரொம்ப காஸ்ட்லி. இது வந்து ரொம்ப தப்பான ஒரு மதிப்பீடுங்க. இதுதான் நிறைய பேர் பண்ணுறாங்க. ஸோ ஒரு ஷேரோட மதிப்பு எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத இப்போ புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு நல்லா புரிஞ்சுக்கிற மாதிரி இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. இப்போ நீங்கள் இருக்கீங்க, எப்பவும் பைக்கில் தான் போயிட்டு வரீங்க, திடீர்னு ஒரு கார் வாங்கிட்டீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க, அதனால ஒரு கார் வாங்கிட்டீங்க. அதுக்கப்புறம் லோன் போட்டு ஒரு வீடு கட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களை சுற்றி இருக்கிறவங்களோட சொந்தக்காரங்கலாம் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நினைப்பாங்கன்னா, ஓ அவனுக்கு ஏதோ பயங்கரமாக போஸ்டிங் கிடச்சிருச்சு, அவனுக்கு நிறைய காசு சேர்ந்துருச்சு, அதுக்கப்புறம் மாமியார் வீட்டிலேருந்து சொத்து கிடச்சிருச்சு, ஏதோ அவனுக்கு வந்துருச்சுப்பா அப்படின்னு உங்கள் மேலே இப்போ ஓவராக பெட்டு கட்டுவாங்க. அதாவது உங்களோட உண்மையான மதிப்பு இருக்குல்ல, உங்களுக்கு தான் தெரியும். அதெல்லாம் நீங்கள் லோன் போட்டு வாங்கியிருப்பீங்க. உங்களோட உண்மையான சொத்து மதிப்பு அப்படிங்கிறது ஈவன் 1 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டியிருந்தாலும், ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு கார் வாங்கியிருந்தாலும், 1 கோடி 10 லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு சொத்தே இருக்காது. அதில் பாதி லோன் தான் இருக்கும் இல்லையா? உங்களோட சொத்து மதிப்பு என்னன்னு உங்களை கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா, மொத்தமாக எல்லா கடனையும் கழிச்சோம்னா எங்கிட்ட 38 லட்சம் தான் சார் தேருன்னு சொல்லுவீங்க. ஆனால் இப்போ பப்ளிக்கோட பெர்செப்ஷன், உங்கள் சொந்தக்காரங்களும் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நினைப்பாங்கன்னா, அவங்ககிட்ட 2 கோடி ரூபா இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டா? அப்போ ப்ரீமியம் நீங்களே என்ன சொல்றீங்க, என் மதிப்பே கிட்டத்தட்ட 40 லட்சம், ஆனால் 5 மடங்கு அதிகமாக நிறைய பேர் உங்களை நீங்கள் 2 கோடி ரூபா மதிப்புள்ளவர்னு நினைக்கிறாங்களா? அதான் மார்க்கெட் வேல்யூ. அந்த ரியல் வேல்யூ அப்படிங்கிறது உங்களோட நெட்வொர்த், அது உங்களுக்கு தான் தெரியும். கரெக்டா? அது உதாரணத்துக்கு நான் சொன்ன மாதிரி 40 லட்சம் நினைக்கிறீங்க, ஆனால் மக்கள் இன்னைக்கு உங்களோட காரியம் பங்களாவும் பார்த்து உங்க மேல ஒரு 6 மடங்கு 5 மடங்கு அதிகமாக பெட்டு கட்டுவாங்க சில நேரத்தில். சரிங்க, ஏதோ ஒரு ரியல் ரீசனுக்காக உங்களுக்கு அந்த வீடு பிடிக்கல, வித்துட்டீங்க. நம்ம கேட்ட நேரத்துக்கு அந்த காரும் ஏதோ ரிப்பேர் ஆயிடுச்சு, நீங்க திரும்ப 2 வீலரில் போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த உலகம் என்ன பேசும் அப்படின்னா, அவன் ஆடு நாட்டம்பா, எல்லாம் அழிஞ்சு போச்சு, பிச்சை எடுக்கிறான், ஒன்றும் கிடையாது, கடனில் இருக்கான், அந்த குடும்பம் என்ன ஆகுனே தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த P/B இருக்குல்ல, அதாவது அவங்க ஒரு ரேஷியோ உங்க மேல போடுற நம்பிக்கை, அது வந்து உங்களோட சொத்து மதிப்பு 40 லட்சம், ஆனால் அவன் என்ன தெரியுமா சொல்லுவான், அவரோட இருக்கிற எல்லா காசையும் தொலைச்சிட்டான், கடனே இப்போ 2 கோடி ரூபாய்க்கு வச்சிருக்கான், அவன் என்ன ஆக போறானே தெரியலன்னுவான். இப்போ வந்து P/B வந்து நான் சொன்ன மாதிரி 0.0302ன்னு போயிடும். இப்படி தான் இந்த ஷேர் மார்க்கெட்டும் இயங்குது. ஸோ மக்களோட பெர்செப்ஷன் சில நேரம் ஒரு ப்ரீமியமில் ஓடும், சில நேரம் அது வந்து டிஸ்கவுண்ட்டில் ஓடும். இது எல்லாத்தையும் எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நிறைய ஃபேக்டர்ஸை நம்ம கலெக்டிவாக நம்ம இன்புட் எடுத்து அந்த P/B இன்னைக்கு விற்கக்கூடிய கரண்ட் ப்ரைஸ் நியாயமான ப்ரைஸா அப்படிங்கிறத நான் சொன்ன மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் நம்ம முடிவுக்கு வரணும். இதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேங்க. நன்றி.